வணக்கம். வாராகி அம்மன் வழிபாட்டு முறை அதை தான் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்த கண்ணீர்களான பிரம்மி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரில் பன்றியோட முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் தான் இந்த வாராகி தாயார். சப்த கண்ணீரில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்குகளின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாங்க. தாயை போன்று இரக்கம், தயால குணம் உடையவளாக இருக்கும் வாராகி தாயார் மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்கிர தெய்வம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக தான் வாராகி தாயார் திகழ்கிறாங்க. அப்படி வாராகி தாயார் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மட்டும்தான் வாராகிக்குன்னு ஒரு தனியான சன்னதி இருக்குது. பூஜைகள் இவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாராகி அம்மனை வழிபாடு நினைக்கிறவங்க மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையோடு தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தாலே போதும், அவங்களோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் வாராகி படமோ இல்லை விக்கிரகமோ வைத்து வழிபட நினைக்கிறவங்க வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபடணும். வாராகிக்கு உரிய திசையாக வடக்கு திசை கருதப்படுது. வாராகியை வழிபடுறவங்க வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினச்சி வழிபடணும். வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். நெய்வேத்தியமாக தயிர் சாதம், மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களால் சாத்தி வழிபடலாம். யார் யாரெல்லாம் வாராகி தேவியை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவங்க வழிபடணும். 12 ராசிகளில் மகரம், கும்ப ராசிக்காரவங்க வழிபடணும். இப்படி வழிபட கஷ்டங்கள் என்பது அவங்க கிட்டையே வராது. அதே மாதிரி சனி ஆதிக்கம் உள்ளவங்க, சனி திசை நடப்பவங்களும் வாராகி தேவியை வழிபடலாம். சரி, என்னென்னைக்கு இங்கே வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7.5 சனி, கண்டக சனி அப்படின்னு சொல்லி சனியால் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகளில் வாராகி தாயை வழிபடலாம். இந்த நாட்களில் வாராகி தேவிக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேருந்து மீளலாம். இதை தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி திதிகளில் சிறப்பான பலன் கிடைக்கும். பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக வாராகி அம்மன் உங்கள் வீடு தேடி வருவாங்க. உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தருவாங்க. இன்றைய பதிவில் வாராகி அம்மன் யார், அவங்களுக்கான வழிபாட்டு முறை, என்னென்னைக்கு அவங்கள வழிபாடு செய்யலாம் அப்படின்ற முழு விளக்கமும் நான் இங்கே கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.